ஆண்டவருக்கு நிறைவாக பணி செய்ய. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 24வது வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது குறைகளின் மத்தியிலே நாம் கடவுளின் சித்தப்படி பணி செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. குறிப்பாக இன்றைய லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் தவம் செய்யக்கூடியவராக இருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார், ஆனால் அவருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுதும் அவர் ஏழைகளோடும் பாவிகளோடும் வரி தண்டுவோரோடும் அவர் உணவு உண்ணக்கூடியவராக இருந்தார். இவ்வாறு அவர் உண்டதன் காரணமாக அவருக்கு கிடைத்த பரிசு அவர் பெருந்தீனிக்காரன், குடிகாரன் என்று அவரை கிண்டல் செய்தார்கள். இவ்வாறு மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு யோவானையும் பார்த்து நல்ல செயல்கள் செய்தாலும் அவர்களுக்கு கிடைத்த பரிசு ஏதாவது ஒரு குறையை எப்பொழுதும் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் எதையாவது நல்லதை செய்தாலும் சிலர் பாராட்டாமல் குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவை எவ்வாறெல்லாம் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக சமூக ஊடகங்களில் யாராவது நல்ல காரியம் செய்தாலும் சிலர் அவன் புகழ் தேடுகிறான் என்று குறை கூறுவார்கள். அதே போலவே யாராவது அமைதியாக இருந்தால் எதற்கும் பங்கேற்கவில்லை என்று சொல்வார்கள். இரண்டாவதாக ஆடைகள் மற்றும் வாழ்க்கை முறையில் ஒருவர் எளிமையாக வாழ்ந்தால் அவன் வறுமையாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். ஒருவர் சீராக வாழ்ந்தால் அவன் ஆடம்பரமாக இருக்கிறான் என்று குறை கூறுவார்கள். மூன்றாவதாக இளைஞர்களை பற்றி வேலை செய்தால் அவனுக்கு ஆன்மீக அக்கறை இல்லை என்று சொல்லுவார்கள். ஆன்மீகத்திற்கு நேரம் செலவிட்டால் அவன் பயனற்றவன், உலக வாழ்க்கை தெரியாதவன், எப்பொழுதும் ஆன்மீக காரியங்களிலே மட்டுமே ஈடுபடக்கூடியவன் என்று கூறுவார்கள். அதை போலவே நான்காவதாக ஆன்மீக வாழ்க்கை. ஒருவர் அதிகம் ஜெபம் செய்தால் அவன் எப்பொழுதும் கோயிலில் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதே போலவே ஜெபம் அதிகமாக செய்யாவிட்டால் அவனுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஐந்தாவதாக உதவி செய்தால் ஒருவர் உதவினால் அவன் தான் செய்யக்கூடிய உதவியை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்கிறான் என்று சொல்வார்கள். அவ்வாறு உதவவில்லை என்றால் அவனுக்கு மனசே இல்லை என்று சொல்லுவார்கள். இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பல நல்ல காரியங்கள் செய்தாலும் பிறர் நம்மை குறை கூறக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அது குடும்பங்களிலும் கூட, ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே கணவர் மனைவிக்கிடையே ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் ஒரு சில நேரங்களிலே கணவனால் மனைவியை திருப்தி செய்ய முடியாது. அதே போலவே மனைவியால் கணவனையும் திருப்தி செய்ய முடியாது. அதே போலவே பிள்ளைகள் பெற்றோர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் குறைகளையே நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை போலத்தான் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்ல செயல்கள், வல்ல செயல்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், பலருடைய தேவைகள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தாலும் அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எப்போதும் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடனே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய மனநிலை எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் அவர்களுடைய சிந்தனை ஃபுல்லாவே மனித எண்ணத்தோடு கலந்து ஒன்றாக இருக்கிறது. எனவே கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் குறைகள் தான் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கிறது. நிறைவாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். எனவே நம்முடைய குடும்பங்களிலும் நாம் பிறர் செய்யக்கூடிய நல்ல செயல்களை பாராட்டக்கூடிய மனநிலை நாம் உருவாக்க வேண்டும். குறைகள் இருந்தாலும் நாம் அவர்களை பாராட்டுகின்ற பொழுது அந்த குறைகள் கூட நிறைவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது பிறரை பாராட்டவும்
பிறருக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய மனநிலையை இறைவன் இந்த நாளிலே தர வேண்டும் என்று சொல்லி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.